வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். இது நல்லா கவனிங்க. இந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு. என்னை விட்டு விலகி, அவரை விட்டு விலகி நம்ம நடக்கும்போது ஒன்று. ரெண்டாவது, நம்ம செய்து வருகிற காரியம் துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரம் கெட்டுப்படும். இந்த காரியத்தை அது பிளேஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் நம்ம எல்லாத்துலேயும் கர்த்தர் நம்மளை விட்டுடுவாருன்றது அந்த மாதிரி கணக்கு போடுறதெல்லாம் நம்ம தவறான கணக்கு. நம்ம பரிசுத்தாவியினால் நடத்தப்பட வேண்டும். ரோமர் 8 போட்டிருக்கு, 8:14 போட்டிருக்கோம். எந்த மனுஷர் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள்னு போட்டிருக்கோம். இப்போ நல்லா கவனிக்கணும். 119ஆம் சங்கீதத்துலேயும் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அவங்கள தான் உத்தம மார்க்கத்தார் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஸோ இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் அது ப்ராசஸ். அதுக்கும் சக்ஸஸ்க்கு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி ஃபெயிலியருக்கும் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் இந்த மன ஃபெயில் ஆகும், மன நோவு வரும். திருப்பியும் சஞ்சலத்தையும் व्यसனத்தையும் கொடுப்பு கேட்டையும் கெட்டு போகிறதுக்கும் வழி பண்ணுவார், வர பண்ணுவார். இதெல்லாம் கர்த்தரால் செய்ய முடியும். நம்ம நினைக்கக்கூடாது கர்த்தர் எப்போவுமே இது பண்ணுவார், நல்லது இது நம்ம நம்ம இப்போ புது தியரியெல்லாம் வந்திருக்கு, நம்ம இஷ்டம் போல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கும்போதும் கேள்விப்பட்டிருக்கேன். உன் வாழ்க்கையில் எப்படி வேணால் நீ நடந்துக்கலாம், உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற கொள்கை வந்திருக்குது. அது எல்லா கிறிஸ்தவத்துலேயும் பரவிட்டுருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கையில் வாழும்போது நம்மளுக்கு கெட்ட காலம் தான் வரும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.